ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ராசன் செக்ஷன். ஃப்ராசன் செக்ஷன்னா என்ன, அதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸில் என்ன மைக்ரோடோம் யூஸ் பண்ணுறோம், அந்த மைக்ரோடோம்னுடைய ஃபங்க்ஷன்ஸ், இதை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ராசன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வாட்டர் அண்ட் டிஷ்யூ இஸ் டர்ன் ஃப்ரோசன் அண்ட் ஃபோம் த பிளாக். நம்ம எடுத்துக்கிற டிஷ்யூவில் இருக்கிற வாட்டரே இந்த இடத்துல ஒரு எம்பர்டிங் மீடியமாக வேலை செய்ய போகுது. எம்பர்டிங் மீடியமாக இருந்து அந்த டிஷ்யூவை ஃப்ராசனாக மாற்றி ஃபேர்ம் பிளாக்காக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்க போகுது. இதுதான் பிரின்சிபலே. கன்சிஸ்டன்சி ஆஃப் ஃப்ராசன் செக்ஷன் மே அஃபெக்ட் தி நேச்சர் ஆஃப் டிஷ்யூஸ். சில சமயத்தில் அந்த டிஷ்யூனுடைய கன்சிஸ்டன்சியை பாதிக்கிற மாதிரி கூட இந்த ஃப்ராசன் செக்ஷன் இருக்கலாம். அந்த டிஷ்யூக்குள்ளே லோ டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இருந்தது அப்படின்னா செக்ஷனை வந்து கோல்டு டெம்பரேச்சரில் எடுக்கிறது ஈஸி. அதுவே ஹை கண்டென்ட் ஆஃப் வாட்டர் இருந்ததுன்னா டிஷ்யூவில் அதுக்குள்ளே ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து பெட்டர் ஹை டெம்பரேச்சரில் வச்சு க்ளீவ் பண்ணலாம், செக்ஷன் எடுக்கலாம். இதனோட பிரின்சிபல்னு எடுத்துக்கிட்டோன்னா டிஷ்யூ ஃப்ராசன் ஆக போது அதுக்குள்ளே இருக்கிற வாட்டரே ஐஸாக மாறப்போது எம்பர்டிங் மீடியமாக ஆக்ட் பண்ண போகுது. இதுதான் இந்த பிரின்சிபல். ஃப்ராசன் செக்ஷனுடைய பிரின்சிபல்னாலே இதுதான். டிஷ்யூ ஃப்ராசன் ஆக போகுது, டிஷ்யூக்குள்ளே இருக்க வாட்டர் இந்த இடத்துல எம்பர்டிங் மீடியமாக வேலை செஞ்சு அந்த டிஷ்யூவை ஃப்ராசன் செக்ஷனாக மாற்ற போகுது. இதுதான் பிரின்சிபல். இதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ்னு பார்த்திங்கன்னா 2 விதமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. க்ரையோஸ்டேட் அண்ட் ஃப்ராசிங் மைக்ரோடோம் ஆர் ஃப்ரீசிங் மைக்ரோடோம். க்ரையோஸ்டேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மைக்ரோடோம் வந்து சைட் சேம்பரோடு இருக்கும், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரோடு இருக்கும். அதுவே ஃப்ரீசிங் மைக்ரோடோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸ்டு செப்பரேட்லி, அந்த மைக்ரோடோம் சேம்பருங்கிறது செப்பரேட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் அண்டர் த டெம்பரேச்சர் வந்து நாட் அண்டர் த கண்ட்ரோலில் இல்லை, நம்ம சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃப்ரீசிங் மைக்ரோடோம்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெயின் கண்ட்ரோல் பேனல், ஸ்லைட், கிளாஸ் டோர். நம்ம வந்து செக்ஷன் எடுக்கிறத பார்க்குறதுக்காக கிளாஸ் டோரு, மெயின் கண்ட்ரோல் பேனல், நீங்கள் என்ன டெம்பரேச்சர் வைக்கணும், எப்படி மைக்ரோடோமில் இருக்கிற மைக்ரோமீட்டர் எப்படி செட் பண்ணுறது, அதெல்லாமே அதில் வச்சுக்கலாம். அண்ட் லாக்டு ஹேண்டில் வீல், சைடில் இருக்கிற ஹேண்டில் வீல் வச்சு ரொட்டேட் பண்ணி செக்ஷன் எடுக்கலாம். கீழே இருக்கிறது 4 மூவ்டு அண்ட் ஃபிக்ஸபிள் வீல்ஸ், மூவ் பண்ணுறதுக்கான வீல்ஸு. சைடில் இருக்கிறது வேஸ்ட் கலெக்ஷன் பாட்டில்ஸ், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து கலெக்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் உண்டான பாட்டில் கீழே இருக்குது. அண்ட் ஃப்ரீசிங் சேம்பர், மேலே இருக்க பெரிய பாக்ஸ் ஃப்ரீசிங் சேம்பர். அதுக்கு மேலே இருக்கிற லெஃப்ட் ஸ்மால் கண்ட்ரோல் பேனல், குட்டியாக இருக்கிற கண்ட்ரோல் பேனல், அது அந்த சைட்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு ஃப்ரீசிங் மைக்ரோடோம்னுடைய செட்டப். செலெக்ஷன் ஆஃப் டிஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஷ்யூ ஷுட் பி ப்ரெசன்ட் இன் அ ஸ்பெசிமன். அந்த ஸ்பெசிமன் என்ன அஃபெக்டட் ஸ்பெசிமன் இருக்கோ அதோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் டிஷ்யூஸு. அண்ட் ஷுட் நாட் கண்டெயின் எனி நெக்ரோட்டிக் ஏரியா, செல் டெத்தான ஏரியாவெல்லாம் வந்து அந்த டிஷ்யூக்குள்ளே இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த செக்ஷனை 3 to 4 mm திக்னஸில் நம்ம வந்து கட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரோஸ் த சாம்பிள் இமீடியட்டாக வந்து சாம்பிளை ஃப்ரீசன் பண்ணணும் இல்லை ஃப்ரோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஃபிக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பீரியட் பிஃபோர் செக்ஷன் கட்டிங் மேக் அ செக்ஷன் கட்டிங் ஈஸி அண்ட் ஐடியல் பெட்டர் செக்ஷன். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டோன்னா அதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடை இன்னும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும் இந்த ஃபிக்ஸேஷன் அப்படிங்கிறது. ஐடியல் ஃபிக்ஸேஷன் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது 10% ஆஃப் ஃபார்மலின் ஃபிக்ஸேஷன் தான், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சலைன் ஃபார் 10 minutes ஃபார் 60 degrees Celsius வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் ஃப்ரீசிங் ஏஜென்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா CO2. எதெல்லாம் ஃப்ரீசிங் ஏஜென்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்கன்னா CO2 கேஸ், சாலிட் CO2, ஏரோசோல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். தெர்மோ எலக்ட்ரிக் கூலிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன், இதெல்லாம் ஃப்ரீசிங் ஏஜென்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரோசன் செக்ஷனில். கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிஷ்யூ ஷுட் பி ஃப்ராசன், அதை தான் வந்து கட் பண்ணணும். ஃப்ரீசிங் மைக்ரோடோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேஜ் ஃபிக்ஸ்டாக இருக்கும் அண்ட் நைஃப் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு CO2 சிலிண்டர் கனெக்டட் ஆகிருக்கும் வித் டியூபு. ஸ்டேஜ் இஸ் ஹாலோ, ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேஸ் அண்ட் ஈஸி எஸ்கேப்பு. அந்த ஸ்டேஜுங்கிறது ஹாலோவாக இருக்கணும், ஒரு வெற்றிடமாக இருக்கணும். கேஸ் உள்ளே வந்துட்டு வெளியில் போகிற மாதிரியான ஒரு வெற்றிடமாக இருந்ததுன்னா தான் நம்ம ஒரு பஸ்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே அனுப்பும் போது அது ஃப்ரோஸ் பண்ணும் டிஷ்யூவை. ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுறதையே தான் இங்கே ஒரு ப்ரொசீஜராக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜை வந்து ரெடி பண்ணுங்கள். கிளைம் த டேபிள் அண்ட் கனெக்ட் த CO2 சிலிண்டர். பிளேஸ் த நைஃப் இன் த ஹோல்டர் அண்ட் டைட்டன் த ஸ்க்ரூ. ஹோல்டரில் நைஃப் வச்சுருங்க, ஸ்க்ரூவை டைப் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் த காஜ், எவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு மைக்ரோமீட்டர்ஸ் மைக்ரான்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு செட் பண்ணி வச்சுக்கணும். அப்ராக்சிமேட்லி 10 to 15 மைக்ரான்ஸ் வந்து வச்சுக்கலாம். பிளேஸ் த பீஸ் ஆஃப் ஃபில்டர் பேப்பர் வந்து
கம் சிரப்பில் டிப் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஆக்சிஜன் O2 வால்வை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பஸ்டட் ஆஃப் CO2 வந்து அது மேலே படும். ஷார்ட் பஸ்ட் ஆஃப் CO2 டிஷ்யூக்கு மேலே படும். அந்த டிஷ்யூ வந்து 3 to 5 mm திக்னஸில் இருக்கலாம். அந்த சிரப்பில் டிப் பண்ணி எடுத்த டிஷ்யூவும் டிஷ்யூ பேப்பரையும் எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னா அந்த ஸ்டேஜுக்கு மேலே வச்ச உடனே ஒரு பஸ்ட் ஆஃப் CO2 உள்ளே வந்து அந்த டிஷ்யூ மேலே பட்ட உடனே அந்த டிஷ்யூ பிகம் ஃப்ரோசன். ரைஸ் த ஸ்டேஜ் டில் த லெவல் ஆஃப் நைஃப் கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டேஜை கொஞ்சம் மேலே தூக்கணும். ஏன்னா டிஷ்யூக்கு பாதி இருந்துட்டு நைஃபை மேலே தூக்கணும் அப்படின்னா டிஷ்யூ பிளாக்கே பாதி ரிமூவ் ஆகிடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிளாக்கு நைஃபோட எட்ஜு அந்த பிளாக்கோட எட்ஜை டச் பண்ணுற மாதிரி தான் எப்போவுமே இருக்கணும். யூஸ் த ஷார்ட் பஸ்ட் ஆஃப் CO2 ஃப்ரீஸ் த டிஷ்யூ குயிக்லி கட் த செக்ஷன். டக்குன்னு வந்து படுற மாதிரி இருக்கணும் அண்ட் ஈஸிலி கட்டபிளாக இருக்கணும். செக்ஷன்ஸ் கலெக்ட் அந்த மைக்ரோடோம் நைஃபில் வந்து செக்ஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம ஃப்ளோட்டிங் வாட்டர் பாத்தில் விட்டு ஸ்லைடில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஷார்ட் பஸ்ட் ஆஃப் CO2 கொடுக்கும்போது டிஷ்யூ பிகம் லைக் திஸ் ஒன்லி. அண்ட் ஸ்டேஜை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிஷ்யூவை வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். க்ரையோஸ்டேட்டை பற்றி பார்க்கலாம். க்ரையோஸ்டேட் அப்படிங்கிறது டிஷ்யூ பிளேஸ்ட் இன் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் இந்த சென்டர் ஆஃப் ப்ரீவியஸ்லி கூல்டு பிளாக் ஹோல்டரில் கூல் பண்ணி வச்சுருக்கிற அந்த டிஷ்யூவை எடுத்துகிட்டு வந்து ட்ராப் ஆஃப் வாட்டரில் சென்டரில் வந்து வைக்கணும். அட்டாச் டு த டிஷ்யூஸ் இன் அ பிளாக் ஹோல்டர் அச்சீவ்ட் பை யூஸிங் அ ரேப்பிட் ஃப்ரீசிங் ஃபெசிலிட்டி. அந்த டிஷ்யூ எடுத்துகிட்டு போய் பிளாக் ஹோல்டரில் வந்து அட்டாச் பண்ணுறது எது மூலயமா நடக்குதுன்னா ஃப்ரீசிங் ஃபெசிலிட்டி, அந்த க்ரையோஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ரீசிங் ஃபெசிலிட்டி மூலயமா நடக்குது. ஹோல்டர் பொசிஷன் இந்த மைக்ரோடோம் அண்ட் அட்ஜஸ்ட் த மைக்ரோடோம் நைஃபை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த டிஷ்யூக்கும் நைஃபுக்கு உண்டான எட்ஜஸ் வந்து கரெக்டான ஆங்கிளில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மைக்ரோடோமியும் வந்து பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து செக்ஷன் எடுக்கும் போது நைஃபுக்கும் டிஷ்யூக்கும் உண்டான பொசிஷன் இந்த ஆங்கிளுங்கிறது கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணிக்கணும். டிஷ்யூ இஸ் ட்ரிம்ட் இன் த யூஷுவல் மேனர். ஏன்னா எப்போவுமே வந்து ட்ரிம்மிங் வந்து பண்ணிட்டு தான் செக்ஷன் எடுப்போம். ஏன்னா ட்ரிம்மிங்கில் தான் வந்து அன்வான்ட் வேக்ஸ் ஏதாவது முன்னாடி இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட முடியும். அதுக்காக தான் ட்ரிம்மிங்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ அந்த டிஷ்யூ வந்து ட்ரிம் பண்ணுறோம் அண்ட் அலோ த சேம்பர் டெம்பரேச்சர் டு ரீச் 20 degree Celsius ரீச் ஆகிற வரைக்கும் அந்த சேம்பரை வைக்கிறோம். அண்ட் செட் த திக்னஸ் ஆஃப் காஜ் பிட்வீன் 5 to 10 microns வரைக்கும் செட் பண்ணிவிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸ்ட்ரிக் த கட் செக்ஷன். அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து ஒரு செக்ஷனாக எடுக்க ஆரம்பிக்கணும். செக்ஷன் வந்து அட்டாச்ட் ஆகிடும் ஸ்லைடில் ஏர் ட்ரை பண்ணணும். அடுத்து ஸ்டெயினிங் போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டெயினிங்கை பொறுத்த வரைக்கும் ரொட்டீனாக HND ஸ்டெயினிங் தான் யூஸ்வலாக போடுவோம். அதுக்கு ஃபார்மல் ஆல்கஹால் 15 ml 40% ஆஃப் ஃபார்மாலிடைட் எடுத்துகிட்டு ரெடி பண்ணலாம். அண்ட் 85% ஆஃப் 90% ஆஃப் எத்தனால் ப்ளஸ் 5 ml ஆஃப் கிளேஷியலிஸ்டிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஃபேட் பார்க்குற மாதிரி இருந்தால் ஆயில் ரெட்வோ ஸ்டெயினிங்கில் ஆயில் ரெட்வோ 500 grams அப்சல்யூட் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் 100 ml எடுத்துக்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேட் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஃபேட்டு, நியூக்ளியர் எல்லாமே ப்ளூ கலரில் நம்மளுக்கு தெரியும். இதான் ரிசல்ட்டு. ஹேரிசெமடாக்சிலின் போடுறதா இருந்தால் ப்ரொசீஜர் என்னென்னா க்ரையோஸ்டேட்டில் எடுக்கிறோம் 10 to 40 மைக்ரான்ஸ் எடுக்கிறோம். டிஸ்டில்டு வாட்டரில் டிப் பண்ணுறோம். ஆயில் ரெட் போல் 10 minutes வைக்கிறோம். வாட்டரில் வாஷ் பண்ணுறோம். ஹேரிசெமடாக்சிலினில் 1 to 3 minutes வைக்கிறோம். வாட்டரில் வாஷ் பண்ணுறோம். ஆன் பண்ணி ஸ்டெயினிங்கை பார்க்க வேண்டியதான். அப்படி பார்க்குறதா இருந்தால் ஃபேட் வந்து ரெட் பிரைட் கலர் ரெட்டில் இருக்கும், நியூக்ளியர் ப்ளூ கலரில் இருக்கும், அதர் டிஷ்யூஸ் எல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ க்ரையோஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டிவைஸ் தட் மெயின்டைன் டெம்பரேச்சர் லோ லெவல்லையே வச்சு ரெடி பண்ணுறது தான் இந்த க்ரையோஸ்டேட். யூஸ்டு ஃபார் ஃப்ராசன் செக்ஷன் வித் எலக்ட்ரிக்கல் டெம்பரேச்சர் கண்ட்ரோலோட பண்ணுறது தான் இந்த ஃப்ராசன் செக்ஷனு. அண்ட் டெம்பரேச்சர் டிபெண்டிங் ஆன் த டிஷ்யூஸ் கட் பிட்வீன் 20 degree Celsiusலேருந்து 30 degree Celsius வரைக்கும் வேரியேஷன் ஆகும். ஏன்னா டிஷ்யூஸை டிபெண்ட் பண்ணி தான் டெம்பரேச்சர் இருக்கும். குட்டி டிஷ்யூனா சீக்கிரம் முடிஞ்சிடும், பெரிய டிஷ்யூனா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ ஆப்டிமம் க்ரையோஸ்டேட் கட்டிங் டெம்பரேச்சர் ஃபார் அன்ஃபிக்ஸ்டு டிஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆப்டிமமாக ஒரு டெம்பரேச்சர் அன்ஃபிக்ஸ்டு டிஷ்யூஸ் எல்லாத்தையும் கட் பண்ணலாம். பிரெயின், லிம்ஃப் நோட், லிவர், கிட்னி, ஸ்ப்ளீன், டெஸ்டஸ் எல்லாம் இருந்ததுன்னா 12 to 16 -12 to -16 degree Celsius வரைக்குமோ, பிரெஸ்ட்டு, ஸ்கின்னு, தைராய்டு, அட்ரினல், மசில்ஸ், ப்ராஸ்டேட்னு இருந்தால் -19 degree Celsiusலேருந்து -30 degree Celsius வரைக்கும் ரன் பண்ணலாம். ஸோ சாஃப்ட் டிஷ்யூவை கட் பண்ணுறது ஸ்லோ ரேட் அண்ட் ஹார்ட் டிஷ்யூஸை ஃபாஸ்டர் ரேட்டில் கட் பண்ணணும். ஃபிக்ஸ்டு டிஷ்யூஸ் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு கட் வெல்.
அண்ட் கட்டிங் செக்ஷன் பிக்ட் அப் அந்த ஸ்லைட்ஸ் ஆர் கவர் ஸ்லிப்பில் வந்து கட் பண்ண செக்ஷனை எடுக்கணும். ஃபிக்ஸ்டு டிஷ்யூஸ் மே பி டிட்டாச்ட் யூஸிங் ஜெலட்டின் ஃபார்மலைஸ்ட் மிக்சர் ஆர் பாலி எல் லைசன். நம்ம வந்து ஸ்லைடில் ஏதாவது ஒரு அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறது மூலயமா டிஷ்யூஸ் நல்லா அட்டாச்ட் ஆகிடும், டிட்டாச்ட் ஆகாது. யூசஸ் ஆஃப் க்ரையோஸ்டேட் கட் செக்ஷன் ஃப்ராசன் செக்ஷனை கட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அண்ட் சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் அண்ட் அர்ஜென்ட் பயோப்சிஸ்க்கெலாம் இந்த க்ரையோஸ்டேட்டை யூஸ் பண்ணலாம். அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நோ ஹைட்ரேட் ஆர் கிளியரிங் ஏஜென்ட்ஸ், எந்த ஒரு கிளியரிங் ஏஜென்ட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம். இதில் ரேப்பிட் அண்ட் சிம்பிள் ஈஸி மெத்தட் தான் இந்த க்ரையோஸ்டேட். டிஸ்அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் இதில் செல்லுலார் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மோர் டிஃபிகல்ட் ஃபார் சீரியல் செக்ஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு செக்ஷனாக அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ரீஃப்ரோசன் மே டேமேஜ் த செக்ஷன். வந்து ஏற்கனவே ஒரு டிஷ்யூ வந்து நம்ம ஃப்ரோசன் பண்ணியிருக்கோன்னா மறுபடியும் அதை ஃப்ரோசன் பண்ணும்போது அது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்டெயினிங் நாட் ஓவர் குட், ஸ்டெயின் போட்டு அதை பார்க்குறதுங்கிறது அந்தளவுக்கு நல்லா இருக்கிறதா இல்லை. அண்ட் சம் ஸ்பெஷல் ஸ்டெயினிங் கான்டன், சில ஸ்பெஷல் ஸ்டெயினிங் இதில் பண்ண முடியாது. லேக் ஆஃப் கன்சல்டேஷன், அதில் பார்த்து அந்த சரியாக தெரியாத டிஷ்யூஸை பார்த்து கன்சல்டேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கெமிக்கல் சேஞ்சஸ் அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃப்ராசன் செக்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கான்செப்ட் கிளியர் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.